அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு எல்லோரும் கொழுக்கட்டை செய்வீங்க. இன்றைக்கி கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம்லாம் வச்சு ஒரு பூர்ணம் வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நான் பச்சை கடலைப்பருப்பு ஒரு 4-5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா கல்நீர் பிடிச்சிட்டு குக்கருக்கு மாற்றி தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பச்சை கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணி பருப்பு மூழ்கிற அளவுக்கு வச்சு விசில் போட்டு 5-6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ள வெல்லம் கூட நம்ம தேங்காய் வெல்லம்லாம் திருவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 6 விசில் விட்டுருக்கேன். பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு நான் மசிச்சு காமிக்கிறேன். நம்ம கரண்டி வச்சு மசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். சப்போஸ் நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வேக வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா நல்லா மையாக மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட நமக்கு 1 கப் அளவுக்கு நமக்கு கடலைப்பருப்பு கிடைக்குங்க. இதை எடுத்து வச்சுட்டு வெல்லம் துருவி எடுத்து வச்சுக்கலாம், தேங்காயும் துருவி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆறுச்சுன்னா கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணும்போது அது நல்லா இலகுவாக வந்துடுங்க. ஸ்டஃபிங்க்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக விட்டு பருப்பை மட்டும் வேக வச்சிடாதீங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் போட்டு வறுக்கும்போது நல்லா உதிராக வந்துடும். இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் துருவி வச்ச வெல்லம் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. வெல்லத்தில் மண் ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேசாக தண்ணி விட்டு வெல்லத்தை உருக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வடித்து கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திட்டேன். இப்போ வெல்லமும் நம்ம கடலைப்பருப்பும் நல்லா வெல்லம் உருகி கடலைப்பருப்பு கூட கலந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி இலகி வரும். அப்போ மீதி இருக்கிற எதுவுமே கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெல்லம் 1.25 கப்பில் இருந்து 1.5 கப் கூட சேர்த்திக்கலாம். இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சி இந்த தேங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெல்லத்தோடு கலந்து இந்த மாதிரி திக்காக வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பவுலில் இடியாப்ப மாவு, இது வீட்டிலையே அரைச்ச இடியாப்ப மாவுங்க. இதை 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் நமக்கு தண்ணியோட அளவு வேறுபடும். நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து ஒரு சில அரிசிக்கு கம்மியாக தண்ணி விட்டாவே மாவு ஒன்றா கலந்து வந்துடும். ஒரு சில அரிசிக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும். அதனால் அரிசிக்கும் தண்ணிக்கும் அளவு சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் அரிசி தண்ணி பிடிக்குதோ மாவு அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தண்ணி விட்டு பெசருங்க. இந்த மாதிரி எல்லாம் உருண்டு வந்ததுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். நான் இன்றைக்கி இடியாப்பத்தட்டுக்கு நெய் தடவி வச்சு இதில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். உங்கள் வீட்டு இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் நீங்கள் துணி வச்சு கூட வேக வைக்கலாம். இல்லைன்னா நெய் வெட்டும் தடவி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பத்தட்டு எல்லாத்துக்கும் நெய் தடவி எடுத்து வச்சிட்றேன். நீங்கள் நெய் தடவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அச்சில் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதனால் முதல்லையே ஃபஸ்ட்டு இந்த தட்டெல்லாம் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தட்டு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இட்லி தட்டிலையே வச்சு வேக வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். இட்லி தட்டிலைன்னா 7, 5 அந்த மாதிரி தான் வைக்க முடியும். இந்த இடியாப்ப தட்டில் வைக்கும்போது கொஞ்சம் அதிக எண்ணிக்கை கொழுக்கட்டையை ஒரே டைமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால தான் நான் இடியாப்ப தட்டில் வச்சு எடுக்கிறேன். கைக்கு நிறைய நெய் தடவிட்டு அதே மாதிரி மோல்டுக்கும் நீங்கள் நெய் தடவிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒரு போர்ஷன்
இடியாப்ப மாவை எடுத்து கொழுக்கட்டை அச்சில் வச்சு நல்லா ஒரு குழி பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயும் மாவு வந்து ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க மாவு எடுத்துட்டு உங்களுக்கு பூர்ணம் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நிறையா கொஞ்சம் பூர்ணம் வந்து அடியில் வரைக்கும் போகிற மாதிரி விட்டு ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் மோல்டு விட்டு ஈஸியாக கொழுக்கட்டை வந்துடுங்க. அதுக்கு தான் எண்ணெய் தடவி மோல்டில் மாவு வைக்கிறது. நீங்கள் எண்ணெய் தடவி வைக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக மோல்டு விட்டு வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த மோல்டு இல்லைன்னா சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா அதுக்கும் இந்த மாதிரி 2 பக்கமும் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு கொழுக்கட்டை மாவு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூர்ணம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு நிறைய மோல்டு வந்து கடையில் கிடைக்கிது. அந்த எந்த ஷேப் மோல்டில் வேணாலும் நம்ம வச்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். வேறு விதமான பூர்ணமும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பல வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பூர்ணம் வந்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் எக்ஸஸ் மாவு வந்து நமக்கு வெளியே வந்துடும். அதை வந்து எடுத்துடலாங்க. எண்ணெய் தடவி வச்சுருக்கறனால இதுவும் ஈஸியாக அன்மோல்டு ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் எந்த அச்சுமே இல்லைன்னா இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி நல்லா ஒரு குழியாட்ட அகல் விளக்காட்ட நல்லா குழி பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் பூர்ணம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மேலே உருட்டி மோதகம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி உருட்டி மேலே குமச்சியாக கொண்டு வந்து நீங்கள் மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவு கூட எடுத்துடலாம். கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா உருட்டி வச்சிங்கன்னா இது மோல்டில் செய்கிறதோட ஈஸியாக நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு தட்டுறதை மட்டும் கொஞ்சம் மெல்லிஸாக தட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு கம்மியாகவும் பூர்ணம் அதிகமாகவும் பிடிக்கும். இப்போ நம்ம எல்லா இதையும் கொழுக்கட்டையை அச்சில் வச்சு செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து தட்டில் அடுக்கி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு 10 நிமிஷம் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. நான் ஏற்கனவே சேனலில் நான் சொன்ன மாதிரி பல வீடியோ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கொழுக்கட்டை செஞ்சீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இடியாப்ப மாவு வீட்டிலே தயார் பண்ணுறதும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நான் லாஸ்ட் இயர் வந்து 3 வகை பூர்ணம் வச்சு பூர்ண கொழுக்கட்டையும் இனிப்பு காரம் பிடி கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.